ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். இந்த வீடியோவில் இப்போ ஒரு 25,000 செக்மெண்ட்டில் வரப்போகிற ஆஃபர்ஸ் இல்லை நல்ல ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் லிஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 25K பெஸ்ட்டான ஆஃபரோட இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்களவே தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட், எனக்கு ஒரு ஸ்டாக் அண்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வாஸும் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் மோட்டரோலா மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மோட்டரோலா கிட்ட இருந்து மோட்டரோலா H30 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கு. இதனுடைய ஆக்சுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 25K செக்மெண்ட் தான். பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இன்னுமே கம்மியாக ஒரு 23,750 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான POLED டிஸ்பிளேங்க, நமக்கு 10 பிட்கான POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4020 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778G Plus அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் மெயினா கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. இது போக இன்னொரு ஒரு 50 மெகா பிக்சலுக்கான செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் மேக்ரோக்காக இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது போக மூணாவது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி 3 கேமரா இன்ட்ரெஸ்டிங்கான கேமராவா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த அண்டர் 25K செக்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரோட கொஞ்சம் ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா வேணும்னு நினைச்சீங்கன்னா இது நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதனுடைய வெயிட் வெறும் 155 கிராம் தான். அண்ட் திக்னஸும் 6.75 mm தான். அதனால ஒரு நல்ல லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். பெஸ்டா இருக்கு. அடுத்து, எனக்கு கேமரா ரொம்ப முக்கியப்பா, அதுவும் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு Vivo V25 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இதனுடைய ஆக்சுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 28,000. பட் இந்த ஆஃபர் சேல 25,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டுக்கு 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இது போக கேமராவுக்கு பின்பக்கம் 3 கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினா செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா லவர்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கும். நல்ல ஒரு செல்ஃபி கேமரா அவுட்புட்டும் இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்கும். அப்படின்றதுனால செல்ஃபி கேமரா மெயின் ப்ரிஃபரன்ஸா சொல்லக்கூடியவங்க இந்த Vivo V25 5G இந்த 25K செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்து, எனக்கு கேமிங் தான் நண்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ரெட்மி கிட்ட இருந்து Redmi K50i 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 26,000 செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃபர்ஸ் எல்லாம் 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 5080 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மெயினாக பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது MediaTek சீரிஸ்ல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது. தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அது கூட 5G பேண்ட் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்கு. அண்ட் பிரைமரி கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் எதுவும் இதுல கிடையாது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த Redmi K50i 5G இந்த 20,000 செக்மெண்ட்ல இருக்கு. அதனால இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய, கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த Redmi K50i 5G நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்து, எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக நான் இங்கே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme GT Neo 3T தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இதனுடைய ஆக்சுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 26,000. பட் இந்த ஆஃபர் சேல 23,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு. 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 870 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு
ஒரு சிப்செட் இருக்கு அண்ட் அது கூட 8 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. பட் இந்த பிரைமரி கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதுலயும் நமக்கு கிடையாது. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு அண்ட் இந்த ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி இந்த 23,000 செக்மெண்ட்டுக்கு ரியல்மி கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனோட ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரியல்மி GT Neo 3T கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்மார்ட் போனாவே இப்போ மார்க்கெட்ல இருக்கு. அண்ட் இந்த ரியல்மி மாதிரியே போக்கோ கிட்ட இருந்தும் ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, Poco F4 5G. இதனுடைய ஆக்சுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 28,000. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 22,000 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இதில் இருக்கு. அது கூட 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 870க்கான இதே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இதுலையும் இருக்கு. 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் முன் பக்கம் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த எல்லா ஃபீச்சரையும் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் 22,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு ஆஃபர்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த 22,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு Poco F4 5G ஒரு நல்ல கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் தான். அதனால இதையும் நீங்க கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி இப்போதைக்கு இந்த ஆஃபர் சேலில் அண்டர் 25K செக்மெண்ட்டில் நல்ல ஆஃபரோடு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.